முத்தமிழ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழே எங்கள் பேச்சு, தமிழே எங்கள் மூச்சு. பாடல் எப்படி உருவாச்சு? வாங்க கலந்து பேசலாம் நம்முடைய நண்பரோடு. முதல்ல நீங்க ஆரம்பிங்க. எப்படி தமிழே எங்கள் பேச்சு, தமிழே எங்கள் மூச்சுன்னு புடிச்சீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்குன்னு தனியாலாம் எங்கேருந்து பிடிக்கிறது? அதை நம்ம ம். நிதர்சனமாக அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முத்தமிழ் அகாடமியில் இருக்கிற எல்லாருமே. அதனால அப்படியே வந்துருச்சு. உள்ளத சொல்லிட்டீங்க. அதனால அது எளிமையா அமைஞ்சிருச்சு. சரி, அருமை. ஆம், உங்களுக்கு எவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்தது? அதுக்கு எதுவும் பிரத்யேக காரணம் உண்டா? முத்தமிழ் அகாடமி ஆரம்பிச்சது வந்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி. ஸோ எப்படி எனக்கு ஒரு பூஜைலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு பாடத்திட்டம் வந்து, அப்புறம் மரபு மொழி கல்வியாளர்கள் வந்து, அதுக்கப்புறம் பெற்றோர்கள் குழந்தைகள்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இந்த வளர்ந்து வர்றப்போ ஒரு வருஷம் கழிச்சு வந்து இந்த நினப்பு எனக்கு வந்துச்சு. அதாவது போன டிசம்பர் மாதம் இந்த நினப்பு வந்துச்சு. சரி, நம்ம அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கமே, இந்த வளர்ந்து வர்றதுக்காக ஒரு மைல்கல்லா நம்ம வந்து தமிழுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லும் வகையில் இதை ஒரு பாட்டா சொல்லணும் அப்படின்ற ஒரு தோணுச்சு. வந்து இது போன டிசம்பர் மாதம் தான் இது தோணுச்சு. அதாவது நம்மளுடைய பயணத்துக்கான ஒரு முழு வடிவம் இந்த பாடல். கண்டிப்பா. ம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி. அப்புறம் பாட்டு பாடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன? அது என்ன பண்ணீங்க? பாட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த நம்ம எப்பவும் இருக்கிற பட்டிமன்றம் மாதிரி தான். மெட்டுக்கு வரிகளா, வரிக்கு மெட்டா அப்படின்னு ஒரு சுத்தம். அது அவங்கவுங்களுக்கு எதில் வந்து அதில் பயிற்சி இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரை வந்து நம்ம ஏற்கனவே வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி 2 பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ம். பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த இதுதான் பாட்டுக்கு மெட்டா, மெட்டுக்கு பாட்டா அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா மெட்டு தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் வரிகளை அதை உள்ள நவுத்தணும். அப்படி பண்ணும் பொழுது இது ஆரம்பம். ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு உறுதியாக இல்லைங்க, இதுதாங்க மெட்டு, இதை நான் மாற்றவே முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ம். பாடல் வரிகள் வந்து சிலதெல்லாம் ரொம்ப பலப்படுத்தும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நெளிவு சுழிவு வச்சு அதை பண்ணணும். ஸோ இப்படி ஆரம்பிச்சது தான் முதல்ல. மெட்டு பாட்டு ரெண்டுமே சேர்ந்து வரிகள் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு கடைசியாக வந்துருச்சு. ஸோ அதில் முதல்ல நான் வந்து உங்களை தான் கேட்டேன், இந்த பாடல் வந்து சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்னு. நீங்களும் வந்து சரின்னு சொன்னதுனால நம்ம அப்படியே ஆரம்பிச்சோம். பயணம் இனிதே ஆரம்பமானது. போய்க் கொண்டிருக்கிறது. சரி, மகிழ்ச்சி. அடுத்து இப்போ நம்ம முதல்ல நம்ம ஒரு மாதிரி எழுதணும். அப்புறம் நீங்க தான் முதல்ல அதை பிடிச்சீங்க. அதை நான் சொல்லியே ஆகணும். அந்த தமிழே எங்கள் பேச்சு, தமிழே எங்கள் மூச்சுன்னு முதல்ல கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு மாலை இந்த மாதிரி இணைய வழியில சந்திச்சு நீங்க சொல்ல நான் சொல்லன்னு அப்படியே உட்கார்ந்து எழுதி அப்போ முடிவானதுதான். ஒரு 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 3/4 மணி நேரத்திலயே முடிச்சிருப்போம் இல்லையா? ஆமா. கவனத்தில். ஆஹ் அவ்வளவுதான். ம். அவ்வளவுதான், பாட்டு முடிவாயிடுச்சு. அப்புறமா அடுத்து என்ன? சரி, நம்ம போட்டதை நம்மளே பாடி பார்க்கணும்ல. அடுத்த வேலையை ஆரம்பிச்சோம். அத பாடி அதை எல்லாருக்கும் அனுப்பணும். அதுவே ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சது. சரி, ஒரு மாலையில பாட்டு எழுதியாச்சு. நம்மளேயும் பாடி பார்த்தாச்சு. சரி, நம்ம பாடுறது சரியா, கத்துக்குட்டியா நம்மளே எழுதி பாடினது சரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அதை சொல்லுங்க பாக்கலாம். அதுதான் நம்ம முத்தமிழ் அகாடமியில் கர்நாடக சங்கீத நிபுணர், பாட்டு சொல்லித்தர திருமதி சௌமியா சம்பத்குமார் அவங்க கிட்ட நம்ம ஒரு ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு அவங்க கிட்ட பேசி இதை அனுப்பிச்சு, இதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்
இந்த பாடல் வரிகளும் அவங்களுக்கு அனுப்பிச்சு, இந்த பாடல் மெட்டும் நீங்கள் பாடி காமிச்சதை அனுப்பிச்சு சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆனால் அது நிபுணர் எப்படி இருந்தாலும் நிபுணர் தான். அவங்க வந்து நம்ம தெளிவான்னு சொல்கிற மாதிரி படித்தவங்க படித்தவங்க தான்ற மாதிரி அந்த அனுபவசாலி, அது வந்து சங்கீதம் தெரிஞ்சவங்க வந்து அது முறையாக தெரிஞ்சவங்களுக்கு நல்லா அவங்க அழகாக ரெண்டு வார்த்தைகளே வந்து தமிழே தமிழே அப்படின்ற வார்த்தையும் சரியான இதில் உள்ள பொருத்துனாங்க. அப்புறம் அந்த மெட்டையும் கொஞ்சம் 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 அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம எடுத்து அப்படி பாலிஷ் போடுற மாதிரி அப்படி பாலிஷ் போட்டு கொடுத்தாங்க. அது வந்து அதாவது நம்ம பண்ணும் பொழுதே நம்ம பண்ணதே நமக்கு பிடிக்க தான் செய்யும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமா, அவங்க உண்மையிலேயே நல்லா மெருகேத்தி கொடுத்திருந்தாங்க. அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான எல்லா நுணுக்கங்களையும் அதுல சேர்த்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அத அவங்களே பாடி காமிச்சது இன்னொரு சிறப்பு. ஆம், இடையில இன்னும் எப்படியெல்லாம் நம்ம ஸ்ருதியை இன்னும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதுல அவங்க பாடி காமிச்சதுல நமக்கு நல்லா கிடைச்சது. அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? அதை வச்சுக்கிட்டு சரி யார் யாரெல்லாம் பாடலாம் அப்படின்னா வாங்க எல்லாரும் பாடலாம். விருப்பம் இருக்கவங்க எல்லாம் பாடி அனுப்புங்கன்னு எல்லாருக்குமே அனுப்பணும். இதுல ஒரு சிறப்புமிக்க செய்தி என்னன்னா வரவேற்பு நிறைய கிடைச்சது. நிறைய பேர் இதுல ரொம்ப ஆர்வமா ஆஹ் வரிகளை பாடி அனுப்ப ஆரம்பிச்சாங்க. வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது? இந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேர்த்தோம் இல்லையா, முன்னாடியும் பின்னாடியும். ஆஹ் ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆமா, ரெண்டு குட்டி பிள்ளைங்க முன்னாடியும் பின்னாடியும் அழகா அந்த பாட்டினுடைய துவக்கத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்தினது அந்த முதல்ல வந்த வரிகளும் பின்னாடி வந்த வரிகளும். ஆஹ் வைஷ்ணவி ரங்கேஷ், யாழினி, இவங்க ரெண்டு பேரும் அருமையா அத ஆரம்பிச்சும் முடிச்சும் வச்சிருக்காங்க. அதுவே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி. சரி, இதுக்கு இடையில எத்தனை பேர்லாம் வந்தாங்க? இந்த பாட்டை மொத்தமா எத்தனை பேர் பாடியிருக்காங்க? மொத்தமாக 19 பேர் பாடியிருக்காங்க, அதாவது குட்டி பிள்ளைங்களையும் சேர்த்து 19 பேர் சேர்ந்து உருவான பாடல். 20வதா ஒரு நபர் இருக்காரு. அவர் யாரு? அவரை முக்கியமா சொல்லணும்ல. அவரை விட்டுறாதீங்க. ம். எப்படி விட முடியும், அவர் தான் இசையமைப்பாளர். இப்போ அடுத்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பாடி அனுப்பி அதை வந்து அவங்க பாடணும்னு விருப்பப்பட்டு பாடுறவங்க அனுப்புறது ஒன்று. அப்புறம் இசையோட கூடி பாடுறது ஒன்று. அதனால் இசை என்ன பண்ணுறதுன்னு வந்து யோசிக்கிறப்ப ஒரு ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட சிக்கினார். ஸோ அவர் பேர் வந்து அலெக்ஸ். அவர் லண்டனில் இருக்கார். ஒரு இசையமைப்பாளர், நிறைய இசை கருவிகள் வாசிப்பவர். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இந்த பாடலை பற்றி சொல்லியிருக்கேன். இது என்னது, எதை பற்றி இந்த பாடல், மொழியை பற்றி இருக்கு, ஸோ என்னென்ன இசைக்கருவிகள் வந்து அவர் உபயோகிக்க போகிறாரு, எதை நம்ம சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய பயணத்தை சொல்ல விரும்புகிறோம். அதில் வந்து அதனுடைய இசைக்கருவிகளுடைய நயம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து சொன்னது. ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா, அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, சுத்தமாக தமிழ் மொழி தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை இசையமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் தோணுனது என்ன, ஒரு உண்மை என்னென்னா இசையே ஒரு மொழி தான், அது வந்து மொழி தேவையில்லை அப்படின்றத அவர் நிரூபிச்சிட்டார். ஆமா, கண்டிப்பா. அந்த இந்த மொழினா இப்படி ஒரு மொழி இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த அந்த செய்தியை உள்வாங்கிக்கிட்டு நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த ஆரம்பமே ஆரம்பத்துல போட்ட இசைதான் இந்த பாட்டுக்கு ஒரு அடிப்படையே. அதை அப்படியே அழகா தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் தமிழேன்னு எடுத்து நிறுத்தினது பிரமாதம் பிரமாதம். அவருக்கு நம்ம நிறைய நன்றிகள் சொல்லணும். ஆம், அவருடைய தகவல்கள் வேற ஏதாவது அவரை பற்றிய தகவல்கள் நீங்க தெரிவிக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக அவருடைய மின்னஞ்சல் வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போடுவோம். இப்போ நம்மளை மாதிரியே ம். வேறாவது இசை கலைஞர் நமக்கு வேணும், இசையமைப்பாளர் வேணும் அப்படின்றவங்க அவரை வந்து கண்டிப்பாக அணுகலாம். அது வந்து நல்லா, அதாவது மொழி தெரியாமலேயே
இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து நான் அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ம். அது ஒரு தனித்திறமை தான். முக்கியமா அவரை பாராட்டியே ஆகணும். சரி, நம்ம இசைய பார்த்துட்டோம். பாடுனவங்கலாம் பத்தி பார்த்துட்டோம். யாரு எழுதுனா, என்ன வேலை நடந்ததுன்னு பார்த்துட்டோம். ஏதாவது முக்கியமா விட்டுட்டோமா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, இந்த பாடல் நம்ம வந்து இப்போ வெளியில, அதாவது நம்ம வலையொலி தளத்துல போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் பண்ணீங்க? ரொம்ப எளிமையா அது முடிஞ்சிருச்சா? நினைச்ச உடனே போட்டுற முடிஞ்சதா? இல்ல அதுக்கான வேலை என்ன ஆச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை இல்லை, அது நினச்சோன்னெல்லாம் வர முடியாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம பாடல் விருப்பம் உள்ளவர்கள் பாடி அனுப்புனது வந்து தனித்தனியாக அனுப்புவாங்க. அதுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சு அவங்க என்ன செய்தின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது வந்து இந்த இந்த நேரத்துக்குள்ளே எனக்கு அனுப்புங்க அப்படின்னா சரியான நேரத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில இது வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வேணும்னா அதையும் பண்ணி கொடுத்தாங்க பொறுமையாக. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும் பொழுது அது கொஞ்சம் சிக்கல் தான். ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இதை அப்படி கை வச்சுட்டோன்னா எல்லாம் மொத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி அந்த அந்த இதில் வந்து தீப்பெட்டியில் சீட்டு கட்டில் வந்து நம்ம வீடு கட்டி அப்படி ஒன்று லேசாக உரிச்சுன்னா கடகடன்னு விழுந்துரும் பாருங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ணதில்லை. பண்ணணும்னு ஆசை இருக்கே தவிர அனுபவம் கிடையாது. ஸோ அதனால் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதோட எப்படியும் ஒரு 5 மடங்காவது எனக்கு ஆயிருக்கும். ஸோ அப்புறம் ஒன்றா சேர்த்து அப்புறம் வந்து அந்த எழுத்துக்கள் போடுறது முதல்ல வந்து வெறும் பாட்டு மட்டும்தான் வச்சிருந்தோம். அப்புறமேட்டு சரி நம்ம எழுத்தோட சொன்னாலும் இப்ப நம்ம பாடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். வெறும் குரலை மட்டும் கேட்டு பண்ணாமல் எழுத்துக்கள் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை பண்ணி பார்ப்போமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தோடனே அதையெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணது. இப்போ அதில் வந்து அதே மாதிரி அந்த யார் இதை பண்ணா அப்படின்றதுல இப்போ ஆர்யா ரமேஷ் அப்படின்ற ஒரு சிறுவனும் அதில் வந்து பெரும் பங்கு வச்சு உதவியதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது நான் நினச்சதோட. பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை உங்களோட சேர்த்துட்டாங்க. அதனால இன்னும் எளிமையா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி. அவங்களுக்கும் நன்றி. ஒரு செய்தி வந்து கட்டாயமாக சொல்லணும். இப்போ வந்து நம்ம பாட்டு வெளியிட்டிருந்தோம் யூடியூப்பில். அந்த யூடியூப்பில் வந்து கமெண்ட்டில் நல்ல மனமார்ந்து பாராட்டி நம்மளுடைய திரு ஞானமுருகன் ஐயா வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ நம்ம பாடல்லே பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து புதிய முறை, எளிய முறை அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு புதிய முறையாக எளிய முறையான நமக்கு ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து கொடுத்து முத்தமிழ் அகாடமியுடைய ஆரம்ப புள்ளியா இருக்கிற ஐயா திரு ஞானமுருகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் அறிவுரைக்கும் முத்தமிழ் அகாடமி என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம புதிய முறை எளிய முறைன்னு சொல்லிட்டோம். இப்போ அது நடைமுறையில் பிள்ளைங்களுக்கு அதோ பல்வேறு வயதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து முத்தமிழ் அகாடமியின் மரபு மொழி கல்வியாளர். அதாவது குட்டி பசங்கள்ல இருந்து கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்தி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன? இதில் எப்படி இருக்கு? அந்த பிள்ளைங்களாம் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? நிஜமாலே எளிமையாக இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து உண்மையிலேயே மிக எளிமையா இருக்குது. ஒரு முறை ஞானமுருகன் ஐயா பேசியிருக்கும் போது, நம்ம இத வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்து நம்ம வரிசை கட்டி படிக்கிற அப்படி முறை இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி வரிசை கட்டி படிக்கும்போது நம்ம எழுத்துக்கள் எல்லாம் முடிச்சிருவோம். ஆனா நம்மளால சரியா படிக்க முடியாது. இத நான் வந்து என் மகளுக்கே பார்த்திருக்கேன் அந்த அனுபவத்த. ஆனா இந்த முறையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு ஒண்ணா முதல்ல மெய் எழுத்துகள், அப்புறம் 2 உயிர் எழுத்துகள், ஆ அப்புறம் அத சேர்த்தா அடுத்து நமக்கு என்ன கிடைக்குது? இப்படின்னு படிப்படியா போகும்போது, குறைஞ்சது ஒரு 5, 6 வகுப்பிலேயே வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆம், இத வந்து புதுசா, அதாவது இந்த தமிழ தமிழ்ல ஒரு எழுத்து கூட தெரியாது அப்படின்னு இருக்கிற அயலகத்துல இருக்கிற, குறிப்பா அயலகத்துல இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொக்கிஷம் தான் இந்த புத்தகம். அப்படியே நம்ம
5, 6 வகுப்புல எல்லாம் கண்டிப்பா வந்து நம்ம வரிசை கட்டி படிக்கும்போது பெருசா எந்த சொற்களையும் கத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே பாதி பாதியா தான் கால்வாசி கால்வாசி தான் முடிச்சிருப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 5, 6 எழுத்துக்கள வச்சே நம்ம அதுலேருந்து எவ்வளவு சொற்கள் உருவாக்குறோம். அதுவும் வந்து எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு சொற்கள் தான். ரொம்ப அடிப்படையாகவும் இருக்குது. சிலதெல்லாம் யோசிக்க வைக்கிறக்கூடிய சொற்களும், அந்த மாதிரி கலந்த சொற்களா இருக்கனால, மாணவர்கள் வந்து எளிமையா படிச்சுக்கிறாங்க. இதுல நீங்க சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, பெரிய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம 2 இதா பிரிக்கும்போது, குட்டி பிள்ளைங்கலாம் அந்த வட்டமிடுறது, அதோடைய நெளிவு, சுழிவு இதெல்லாம் செய்யறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அவங்களுக்கு. "நான் போட்டிருக்கிறது சரியா? நான் போட்டிருக்கிறது சரியா?" அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. பெரிய பிள்ளைங்களுக்கு இது இன்னும் எளிமையா இருக்கு. அதாவது அவங்க ரொம்ப வேகமா கத்துக்கிறாங்க. அந்த அவங்களுடைய பயணம் வந்து ரொம்ப வேகமா போகுது. இன்னுமே 5 வாரங்கள்ன்றது கூட அதிகம் தான். அதுக்குள்ளே அதாவது 5 வாரம் நான் சொல்லும்போது 5 வகுப்புகள் தான் நான் குறிப்பிட விரும்புறேன். 4லிருந்து 5 வகுப்புக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு அந்த சொற்களை எழுதுறது, சொற்களை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துடுறாங்க. அதனால கண்டிப்பா இது புதிய முறை, எளிய முறை, இனிய முறை, நெறைய முறை சொல்லிட்டே இருக்கலாம். மகிழ்ச்சிங்க. நம்ம ஐயாவுக்கு தான் மிக்க நன்றி சொல்லணும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ நம்ம இந்த இந்த பயணத்துல நம்மளோட இணைஞ்ச எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றிய நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லாரும் அவங்கவங்க நேரத்த ஒதுக்கி, அவங்கவங்களுடைய பங்க குடுத்து, நம்ம கேட்டது மாதிரியே மாத்தி குடுங்க. இது இன்னும் மெருகேத்தி குடுங்க. இத கொஞ்சம் குறைக்கலாமே! அப்படின்னு என்னெல்லாம் அவங்களுடைய நேரத்துக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல பெரும்பாலும் எல்லாருக்கும் விடுமுறை. எல்லாருமே ரொம்ப பேரு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாரி சமயத்துலயும் அவங்களும் அவங்களுடைய சிரமத்த பார்க்காம, அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சு குடுத்தாங்க. அதுக்காக இந்த குழுவில் இந்த நம்மளையும் சேர்த்துருவோமே! எல்லாருக்குமா சேர்த்து ஒரு நன்றி. அ மகிழ்ச்சி. இது போலவே ஆ நாம் முத்தமிழ் அகாடமியில் நிறைய, நிறைய, நிறைய பாடல்களும், ஆடல்களும் இந்த தமிழ் பணியோடு கூடிய அத்தனை ஆ நிகழ்ச்சிகளையும் அருமையாக செய்து கொண்டே இருப்போம். உங்களுடைய ஆதரவையும் எங்களோடு எப்போதும் இணைத்துக் கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.